டோட்டல் கான்ட்ராஸ்டாக ஒரு சப்ஜெக்ட். அது ரொம்ப இன்டென்ஸான சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் நிறைய சீரியஸான ஒரு எமோஷ்னல் ஒரு சீக்வென்ஸ் அண்ட் கனெக்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கன்விக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிவ் தட் கேரக்டர். நிஜமாகவே ஃபென்டாஸ்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போகிற அந்த சீனில் வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது. உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஆக்டிவேட் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு. அந்த ஷார்ட்டை பார்த்த உடனே ஒரு ஏன்னா அது 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 எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை அந்த மாதிரி ஒரு சீனை யோசிச்ச அந்த டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராட்டுகள். டைரக்டர் வந்து பாவம் தேட வேண்டியதாக இருக்குது க்ரௌடில், எங்கேயாவது போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாரு, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சார் நிஜமாவே ஐ மீன் யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து இதை ஏதாவது ஒரு விதத்தில் ரிலேட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸு அவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொமான்டிக் ஒரு ஜேர்னி. டிஓபி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஃபென்டாஸ்டிக் ஜாப், எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே ஒரு கிரேட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் better projects and we will release it with pride on 16th of December. அடுத்த மாதம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட ஆதரவு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது. இந்த ஈவினிங் எங்களை இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்குமே மறுபடியும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை ஆகிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா அப்புறம் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க அது. நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அதோடைய ஒரு மாதிரி சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்லாம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடுது ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னதுனால தான் சதாசிவம் மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார், சதாசிவம் செந்தில்ராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே நான் ஒன்லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன்னா எனக்கு அவர் மேலே அவரும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன். கூலி சௌந்தரராஜன் வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம்.
அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல. ஆனால் எனக்கு ஏற்றணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மெடல் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப் சீரிஸோட இன்னொரு தூண்னே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேரும் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலாக வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில் போகிறப்ப தான் போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நேன்னு என்னடா இப்போ தானே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 2 பசங்க இதுவும் நிஜாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர் ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் வெறும் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். அண்ட் கமிங் டு த கேஸ்டிங், யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்லுவது, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது யாஷ் இதான் யாஷ். ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சார். நல்லா குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமாக அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்திரிங்க ப்ரோ, அனீஷ் ப்ரோ. அவங்களும் அவர் இல்லை நான் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன்டா. ஓகே, நெக்ஸ்ட் இனியால். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நான் பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோட விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். கம்மிங் டு பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து தான் தெரியும். ஆனால் அப்போலேருந்து ஃபர்ஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போது ஹார்ட் பீட்டில் அந்த டாக்டராக நடிக்கும்போது இப்போ சிசர்லாம் எடுத்து கையில் பிடிச்சிட்டு சிசர் எடுங்க எப்படி சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்லை குரு, அது நான் பேர் நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது இன்னமா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷ்னலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது எனக்கு அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடையை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது மூலம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஐம் ஸோ லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், பெருசாக கான்டாக்டில் கூட இருக்க மாட்டேன். ஆனால் அடிக்கடி கால் பண்ணி என்னடா பண்ணுற, காசு இருக்கா,
என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நிறையா டைம் எடுத்துகிட்டேன்னு தெரியும். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. ஹார்ட்லே பேட்ரி, அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்லே பேட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடி, இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு. பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப வேர்சடைலாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட் இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம், ஐயோ நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். காஸ் ஒரே ஒரு ஆள், குரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆளாக, நாங்கள் காலையில் மார்னிங் ஷூட்க்கு போவோம், அப்போ தான் அவர் தூங்க போவார், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு அப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா, இல்லை வேணாம் நான் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு நிசாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடைச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு, எனக்கு டே 1ல இருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ க்ரியேட் ஆகுறது ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவார். அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. அண்ட் தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த க்ரூவில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன், லாஸ்ட்டாக தான் வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி க்ரியேட் ஆச்சு. நான் இப்போ தான் அவரை பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ, அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு தரதுக்கு. இது எல்லாத்தையுமே திரையில் வந்து காமிச்ச எங்களோட டிஓபி சௌந்தரராஜன் சார். இப்போ அவங்க வந்து ஆக்சுவலி நான் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கப்போட போயிட்டு கேமரா முன்னாடி மேக்கப்போட போகணும், அப்போ தான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாகவே இருந்துச்சு. தடவை வந்து மேக்கப் இல்லாமல் போன என்ன, நீங்கள் அழகாக இருக்கீங்க, இப்படியே விடுங்க, உங்களோட ஹேரை இப்படியே விட்டுக்கங்க, பரவாயில்ல, நீங்கள் கிளிப்பெல்லாம் போட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுத்து, இன்னும் அந்த பூஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் என்னை திரையில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக, எனக்கே ஒரு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிற ஒரு மொமெண்ட் மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். தேங்க்யூ சாங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. தேங்க்யூ. வந்து ரொம்ப அழகாக காமிக்கணும், மேக்கப் வந்து நிறைய போட்டு தான் நடிப்பாங்க. எனக்கு தெரியும் இந்த இதில் ரொம்ப நீங்கள் மேக்கப்பே பண்ணாமல் நடிச்சிருக்கீங்களே, எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டீங்க, என்ன காரணம்? இல்லை சார், அதான் நான் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் போட்டு நடிக்கிறது தான் நடிப்பு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்கப் போடாமல், குருவும் சரி டிஓபியும் சரி மேக்கப் போடாமல் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூராகவே இருந்துச்சு. ஐயோ நம்ம எப்படி ஃப்ரேமில் தெரிய போகிறோமோ, நல்லா தெரியலனா ஐயோ என்ன ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் இருந்தேன். பட் சௌந்தரராஜன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரேம் வச்சு பாருங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, இந்த ஹேர் இப்படி விடுங்க, பரவாயில்ல, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஃப்ரேமில் காமிக்கிறப்போ எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம மேக்கப் எல்லாம் பண்ணலாமே, நல்லா தானே இருக்குது. அது ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சு சார். நம்ம டே டு டே லைஃப்பில் மேக்கப் போட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா, மேக்கப் போட்டே தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் நேச்சுரலாகவே நாங்கள் டீமாக சேர்ந்து காமிக்கணும்னு நினச்சோம். டைரக்டரும் அதான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் மேக்கப் போடாமல் பண்ணிட்டேன் சார். கௌஷிக் ஹியர் இருக்கு, எப்படி இந்த சாய்ஸ் என்ன? இல்லை அது
ரொம்ப நாளாகவே ஒரு ராம்காம் அந்த ஜானர் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டான சப்ஜெக்ட்ஸ் வரல. பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா 10 கதை வந்ததுன்னா 8 கதை வந்து த்ரில்லர் அந்த ஜோனில் தான் இருக்கும். மல்டிபிள் அந்த த்ரில்லர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வரும். அப்போது எனக்கு சரண்யா அவங்க வந்து இந்த ஃபுட்டேஜை காமிச்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட் எபிசோடில் அந்த சீன் குரு சார் அந்த அந்த சேஸில் வந்து அந்த இது பார்த்த உடனே அந்த அந்த ரொம்ப ஒரு யூஸ்வலாக நிறைய இந்த மாதிரிலாம் வரும், நாங்கள் அக்வயர் பண்ணுறதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குவாலிட்டியாக எல்லாருமே அவரோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இவங்களோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இந்த மியூசிக் அங்கே அந்த கரெக்டாக இருந்தது, the way it was shot was very nice. ஸோ தாட் ப்ராசஸாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன அந்த மோமெண்ட்டில் ஒரு கூஸ் பம்ப் மோமெண்ட் மாதிரி இருந்தது. சரி ஃபுல்லாக பார்க்கலாம், அடுத்த எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த எபிசோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஒன்று வரும். ஏஐ இல்லை, அஃப்கோர்ஸ் சிஜி போர்ஷன்ஸ், மோஷன் கேப்சரில் வந்து அவர் பண்ணியிருக்கேன்னு கூட சொன்னார். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க்கும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் தட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இன் தட் போர்ஷன் அண்ட் இந்த இதுக்கும் ஒரு சின்ன லிங்க் வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால தான் வி வெண்ட் அஹெட் வித் திஸ். சார் டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு குற்றவாளி தானே வந்துட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவான், ஏன்னா அது கண்டுபிடிச்சிருமா மிஷின்னு, நமக்கு அவமானமாக இருக்குன்ட்டு. இந்த லவ் மீட்டரும் அது மாதிரி தானே? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அறிவியல் பூர்வமாக ஏதாவது இருக்கா, இல்லை வந்து இது கதைக்காக புனையப்பட்டதா? அது மாதிரி அதுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்லுங்க. இல்லை, நார்மலாக நம்ம அன்னியன் படத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அந்த கையில் ஒரு லிக்விட் வச்சுட்டு அது ஏறுறது. அப்போ வந்து அந்த இடத்துலேருந்தே அது ஒரு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லைட் டிடெக்டர் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இங்கே சொன்னது தான் உண்மையிலே எந்த மிஷினுமே 100% சொல்லாது. அது என்னன்னா அதை நம்பிட வேணாம், எந்த மிஷினையும் நம்பிட வேணாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மிஷின்ஸை நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் இருக்காது. ஒரு 2 ஃபோன் மிஞ்சி போட 2 ஃபோன் நம்பர் 3 ஃபோன் நம்பர், அதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதே மாதிரி தான் நம்ம ஒரு மிஷினை டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதா பாயிண்ட்டு. ஹீரோயின்னா அதை வந்து வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு லவ் மீட்டர் ஒரு விஷயம் இருக்குது, அதை இது உண்மைனா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சித்துன்னு ஒரு கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. லவ்ன்றது உள்ளே இருக்க எமோஷன். நீ மிஷினை நம்பி போனேன்னா எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றது தான் இது. ஹீரோ சார், அந்த படத்தில் நான் பார்த்த வாட்டியில் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து முத்த காட்சி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சீரியஸ்லியாக அது இருக்கா இல்லையா? சிஜியில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சிஜி பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கே தெரில, ஏதோ சொல்கிறாங்க என்கிட்ட. நானும் இன்னும் கடைசி இது பார்க்கல. ஸோ ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட். பாருங்கள். பாடினி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கு, ஆனால் இது எல்லா கேரக்டருக்கும் வந்து பொருந்தாது இல்லைங்களா? இந்த முடி வளர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விசேஷம்? இது பிறந்ததுலேருந்தே இது மாதிரியா உங்களுக்கு இந்த சுருள் முடி? ஏன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஷார்ட்டில் பார்க்கும்போது அந்த முடி இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், முடி வளர்றதுக்கு அது பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் நிஜத்தில் ஒரு டாக்டருங்கிறதுனால. சார் அது முடி ஜென்ரலாக வந்து அது ஜெனட்டிக்ஸ் தான் சார். எனக்கு பிறந்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் முடி வந்து வளர்றது அதிகம் தான். நான் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவேன், இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்குது சார். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. மற்றபடி இப்படி தான் பராமரிக்கணும் அப்படி தான் பராமரிக்கணும்னு இல்லை சார். நீங்கள் ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணாலே அது பாட்டுக்கு வரும் சார். என்ன இருந்தாலும் ஜெனட்டிக்ஸ் தான். இல்லை சார், அது ஜெனட்டிக்ஸ் தான். நான் சொல்லிட்டேனே, அவங்களோட ஜீனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே, இப்போ நான் என்ன பண்ணாலுமே என்னோட ஜீனை பொறுத்து தான் சார் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட ஜீனை பொறுத்து தான் உங்களோட ஹேர் வளர்ற க்ரோத் எல்லாமே. ஆமாம், கண்டிப்பாக சார். டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு, அது என்ன மாதிரி ரிவீல் பண்ணிருக்கீங்க? ஃபுல்லாகவே அதெல்லாம் அந்த மோஷன் கேப்சர் தானா? ஃபுல்லாகவே மோஷன் கேப்சர் தான். அது ஃபுல் எபிசோட் ஃபர்ஸ்ட் to 6 எபிசோட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துலேயும் வரும். எண்ணில் வந்து கனெக்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும் சார். அண்ணன் கேட்ட கொஸ்டின் தான் இது ட்ராவல் பண்ணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சங்கர் சார் தான் இதை வந்து கொண்டு வந்தார், லவ் மீட்டருன்ட்டு. சரிங்களா? அதில் வந்து நம்ம ரெமோ தான் வந்து அது
மேக்ஸிமம் சொல்லுவார். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து தான் ஒரு லைன் எடுத்து பண்ணீங்களா? ஏன்னா ஜி5ல வந்து ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது வந்து அப்படி கிடையாதுல்ல. நான் கிஃப்ட் ஷாப்பில் அந்த படத்தில் அந்த பாட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் நம்ம நிறையா ஒரு ப்ரொப்போசலுக்கு ஒரு இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அது பார்க்கும்போது அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம ஏதாவது டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றனால தான் பண்ணுது. அது இல்லாமல் பேசிக்காக டிவைஸ் வச்சு ஏதாவது படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் அதை வச்சு பண்ணோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது மாதிரி பண்ணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்களா? விவசாயம் இப்போ என்னன்னா, ஏன்னா இதில் வந்து நம்பிக்கையும் இருக்குது, நம்பிக்கை தன்மை இல்லாதமையும் இருக்குது. சரிங்களா? ஏமாத்திர நிறைய விஷயமும் இருக்குது. அதுக்காக தான் கேட்டு விடுங்க, ஆன்சர் பண்ண முடியாது. அதுதான் எண்டு. அது சொல்லிட்டா நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும்ல. நம்மளை ஏமாத்திக்க முடியாது, மற்றவங்கள வேணா ஏமாத்தலாம். இது வந்து மற்றவங்களையும் ஏமாற்ற முடியாத ஒரு ஃபேண்டசி உலகம். அதில் நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த உங்களையும் ஏமாத்திட்டு இருக்காங்க டைரக்ட் போர்ஷன். ஏமாறாத ஆள் கிடையவே கிடையாதுங்க. நான் ஏமாற மாட்டேன்னு சொன்னால் நம்ம தான் முட்டாள். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஜீல எப்பவுமே வந்து எல்லா சீரியஸும் போடுவாங்க மேக்ஸிமம். டைம் இல்லையா? ஏன் 3 எபிசோட் மட்டும் போட்டீங்க? இப்போதான் எபிசோட் இருக்கு, மொத்தம் 6 எபிசோடு இருக்கு. இப்போதான் ஆரம்பித்தோம் ப்ராசஸ்ஸு. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில இந்த சவுண்ட் டிசைன் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு டைம் தேவைப்படுது. அது இல்லாமல் ப்ராசஸாக இந்த ப்ராஜெக்டை பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்றைக்கி வந்து அதை ஒரு சின்ன ட்ரிம்மிங் போர்ஷன் அதெல்லாம் பண்ணி கொண்டு வரத்துக்கு ஒரு டைம் கேப் தேவைப்படுது. பட் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியா நண்பர்களுக்கு வந்து அதை ஒரு டீசர் மாதிரி போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 எபிசோட்ஸு. பேலன்ஸ் 3 எபிசோட்ஸ் உங்களுக்கு வந்து 16 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது நீங்களே பார்க்கலாம். இல்லை இது ஃபைனல் ஆகிட்டு இருக்கு மற்ற எபிசோட்ஸ்லாம். கௌசிக் சார், இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் 260 270 படம் வந்திருக்கு. அதில் ஒரு 15 படம் தான் ஹிட் ஆயிருக்கு. ஆனால் ஓடிடி பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு ரேகை கூட 1 கோடிக்கு மேலே நல்ல இதாகிருக்கு. நிறைய ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேட்டலைட் சேனல் வந்து எங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கவே மாட்டேங்காங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது என்ன பிரச்சனை, ஏன் வாங்க மாட்டேங்கிங்க சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ நாங்கள் பண்ணதுலேயே சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சுமாராக ஓடி இருக்கு, சில ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக ஓடி இருக்கு. என்னைக்கு நம்ம வந்து நம்மளோட கான்டென்ட்டை கிங்காக அதை வந்து ஹீரோவாக நினைக்கிறோமோ அன்றைக்கி வந்து எல்லா ப்ராஜெக்டும் நல்லா ஓடும். நம்ம அதில் கோட்டை விட்டுட்டு நம்ம மற்ற கிமிக்ஸ் வேலைலாம் காமிக்கணும், அதை பண்ணால் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சி சில பேர் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓடாது. எல்லாரோட படத்தையும் வாங்கிறதுக்கு சேட்டலைட் சேனல் யாருமே காத்துட்டு இல்லை. ஏன்னா சேட்டலைட்காரனும் ஒரு காசு போடுறான் இல்லையா, அவனுக்கு அதில் ரிட்டர்ன் வரணும் இல்லையா. ஒரு சேனல் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா, சேனலோ ஓடிடி பிளாட்ஃபார்மோ, அவனுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்ட ரிட்டர்ன் வரல அப்படின்னா எதுக்கு அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அந்த பைசா வந்து உங்ககிட்டேருந்து தான் வருது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்ககிட்டேருந்து வாங்குகிறோம். உங்ககிட்டேருந்து வாங்குகிற பைசாவில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ நல்ல ப்ராஜெக்ட்ஸாக கொடுத்தா தான் நீங்கள் மறுபடியும் எங்ககிட்ட வருவீங்க. இல்லைனா அது வந்து நாங்கள் உங்களை ஏமாத்துற மாதிரி தானே ஆகும். அதனால் எல்லா ப்ராஜெக்டையும் எடுக்க முடியாது, நல்ல ப்ராஜெக்ட்ஸை எடுப்போம். சார், இயக்குனர் சார் அவர்களுக்கு சார், தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொடர்ந்து காதல் பண்ண ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் நீங்கள் வந்து ஒரு லவ் மீட்டரை வச்சு லவ் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன? இன்னொரு வாட்டி அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி தொடர்ந்து காதலிக்கிறவங்கள ஆணவ படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் வந்து ஒரு லவ் மீட்டரை வச்சு லவ் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன? இது 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 வந்து ஒரு ஃபேண்டசி. இதுக்கும் ஆணவ கொலை வந்து காதலிக்கிறதுனால பண்றதில்ல, அதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு.
உண்மையான கொலை வந்து நீ காதலிக்கிற அதனால நான் கொலை பண்றேன்னு யாரும் சொல்றது இல்ல. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் அந்த கொலையே நடக்குது. அதனால இதுக்கும் அதுக்கும் இது பாவம் ஏதோ கற்பனை பண்ணியிருக்காரு, இந்த லவ் மீட்டர் ஒன்று இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு கதையை எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க அது உள்ள ஆணவ கொலையை கொண்டு வந்து அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா இப்ப நைட் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே அவரை மரத்தடியிலேருந்து நான் கூட்டின்னு வர வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி அவர் அடுத்தது கேள்விக்கு பதில் சொல்லுவாரு? கடைசி கேள்வி தயாரிப்பாளர் மேடம், சரண்யா மேடம், கடைசியா இந்த படம்லாம் வெற்றி பெற்று நல்ல வருமானம் வந்துட்டுனா அந்த ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு வந்து மோதிரம், செயின், வாட்சி, கார்லாம் கொடுக்காங்க. இந்த டைரக்டருக்கு அப்படி ஏதாவது கொடுக்க மாதிரி அது ஐடியா இருக்கா? கொடுத்தா போச்சு. நீங்க என்ன கொடுக்க போறீங்க? என்ன வேணா கொடுக்கலாம். இவ்வளோ அழகான ஒரு டீமை கொடுத்த ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜாக்கு தான் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ராஜா தொடர்ந்து வரிசையா எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க சரண்யா மேடம் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி. கட்டாயமா எனக்கு சந்தோஷமே என்னன்னா இந்த ஒரு டீமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இவங்களை ஐடென்டிஃபை பண்ணவங்கள அழகாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான். எல்லாரும் இந்த எப்போ நான் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாலும் முடிஞ்சு போகும்போது நம்பர் வாங்கிப்பாங்க. எனக்கு இது பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை இந்த ப்ராஜெக்ட் இவங்க பண்ணிட்டு இதை இவங்களால கரெக்டாக இதை கோஆர்டினேட் பண்ணி அவங்களால அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுடைய ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன பெட்டராக பண்ண முடியுன்றதை நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இதை எனக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு மனநிறைவு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் இன்னும் பல பேர்த்துக்கு கொடுக்கணுங்கிறதும் என்னோட ஆசை. நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்ன உதவியை என்னால் செய்ய முடிஞ்சதோ அதே உதவியை இன்னும் மற்றவங்களுக்கும் செய்யறதுக்கு கடவுள் எனக்கு நல்ல சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாருன்னா போதும். எல்லாத்துக்கும் எல்லாம் பண்றேன். சார் லாஸ்ட் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, மைக் மட்டும் கொடுங்க. இப்போ லவ் மீட்டர் வச்ச மாதிரி மைக் மீட்டர் ஒன்று வச்சாங்களாம். இந்த ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் வரவங்க உண்மையை மட்டும்தான் பேசணும். சப்போஸ் போய் பேசினா அலாரம் வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏதாவது அடுத்த படத்தில் பண்ணலாமா? செகண்ட் பார்ட் பண்ணும்போது நிறைய மீட்டர் அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிடலாம்.